மறுபடியுமாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக இந்த பூமியிலே அவதரித்தார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் திருச்சபை மக்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். பாவிகள் என்று சொல்லும்போது அவர் தன்னை அறிமுகப்படுத்துகின்றார். பாவிகளில் பிரதான பாவி நான். அகால பிறவியாகி எனக்கு அவர் தரிசனமானார், அவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று அவரை குறித்து திட்டமும் தெளிவுமாக ஆண்டவரை குறித்து பிரசங்கம் செய்கின்றார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்திலே நாம் எத்தனையோ பிறந்த நாட்களை நாம் கொண்டாடுகிறோம். யோசித்து பாருங்க, பிறந்த நாள் கொண்டாடுவங்க யாராவது இருக்குங்களா? இல்லை. திருமண நாள் கொண்டாடுவங்க யாராவது இருக்கீங்களா? நாட்களை நியமித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று நியமித்துக் கொள்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. அன்புக்குரிய உறவுகளே, திருச்சபை மக்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்த பிரதானமான லட்சியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதானமான லட்சியம், நோக்கம், உன்னையும் என்னையும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ள. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களே? கைத்துக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பாரு, சொல்லுங்க. நீ வேற ஜாதி, நான் வேற ஜாதி இல்லை. நீ எனக்கு சொந்தம், நான் உனக்கு சொந்தம். சில பேர் வாயே திறக்க மாட்டீங்க, பக்கத்தில் பேச மாட்டீங்க. நாம் அனைவரும் ஆண்டவரில் சொந்தங்களாயிருக்கின்றோம், பந்தங்களாயிருக்கின்றோம், உறவுகளாயிருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் 12ஆம் வசனம், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். உனக்கும் எனக்கும் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை, ஆதார் கார்டு இல்லைன்னா இன்னைக்கு ரேஷன் கடையில் போய் எதுவும் வாங்க முடியாது. ரேஷன் கார்டு இல்லைன்னா ரேஷன் கடையில் எதுவும் வாங்க முடியாது. பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாவிட்டால் இந்திய பிரஜை என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. இந்திய பிரஜை என்பதற்கு நமக்கு அரசாங்க பதிவுகள் அவசியமாக இருக்கின்றது. ஹெவன்லி கவர்மெண்ட், பரலோகத்தினுடைய பதிவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கும் எனக்கும் உண்டாயிருக்கிறது. கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பெயரிலே ஹெவன்லி கவர்மெண்ட், பரலோகத்தினுடைய அரசாங்கத்துக்கு நாம் சொந்தங்களாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். அது அவருடைய வருகையின் மூலமாக வந்தது. கையத்துக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கின்றார், என்னை தேடி வந்திருக்கின்றார், நம்மை தேடி வந்திருக்கின்றார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் மட்டும் நம்மை தேடி வரலன்னா நம்ம எங்க இருந்திருப்போம்? இன்றைய சூழலில் இயேசு நம்மை தேடி வராவிட்டால், வாழ்வு தராவிட்டால் நம்முடைய ஏழ்மை மாறியிருக்கிறது, நம்முடைய வறுமை மாறியிருக்காது, நம்முடைய தோல்விகள் மாறியிருக்காது.
இன்னும் நாம் நம்முடைய தீய பழக்க வழக்கங்களிலே நாம் அடிமைகளாயிருந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். The greatest gift ever given by God, the only the Lord Jesus Christ. இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய பரிசு நமக்கு கொடுக்கப்பட்டது உண்டானால் அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிங்க. மைக்ல வாசிங்கம்மா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினார். சத்தமா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த உலகம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவரை அனுப்பினார். உலகம்னா யாரு? கிறிஸ்தவங்களா, இஸ்லாமியர்களா, தமிழர்களா? பூமியின் குடிகள் யாவரும் உலகம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற கருப்பர்கள், வெள்ளையர்கள், செவ்விந்தியர்கள் இல்லையா, பல இன கலப்பு மக்கள் அனைவருக்கும் இந்த உலகத்திலே ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக பூமிக்கு வந்தார். யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்தார்கள், புனிதர்கள் பிறந்தார்கள், ரிஷிமார்கள் பிறந்தார்கள், குருமார்கள் பிறந்தார்கள். உலகத்தில் பிறந்த எவரும் ஆண்டவரை போல இந்த உலகத்திலே பிறக்கவில்லை. 400 years, 400 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட காலம். இறைவன் மக்களோடு கூட தொடர்பு இல்லாமல் இருந்தார். மக்கள் இறைவனை விட்டு, கடவுளை விட்டு, ஆண்டவரை விட்டு பின்தங்கி போனார்கள். அவரவர் பழக்க வழக்கங்களின்படி, அவரவருக்கு தனக்கு கண்டதெல்லாம் தெய்வம் என்று அவர்கள் நேர்ந்து கொண்ட முறையின்படியெல்லாம் பலிகளை செலுத்தி, அர்ச்சனை செய்து, படையல்களை இட்டு, பூஜை செய்து ஆண்டவரை, கடவுளை தொழுகை செய்து வந்தார்கள். அவ்வண்ணமாகவே யூதகுல மக்களும் இறைவனை, யெகோவா தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவர் மட்டுமே ஏக இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், அவருக்கு இணையாக ஒருவரை நிறுத்த முடியாது என்று நம்பி வந்த மக்கள் விக்கிரக ஆராதனைக்கு வெளிவெளியே போனார்கள். ஆண்டவர் நினைத்தார், இந்த மக்களை நான் இவ்விதமாகவே விட்டுவிட்டால் எப்படி? இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்படி நான் உன்னை மறப்பேன்? தாயானவள் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. நான் உங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. முதல் வார்த்தையாக வாசிங்க, வெகு விரைவில் நாம் இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வேதம் சொல்கிறது. ஜெனிசிஸ் சாப்டர் 3 verse 15. முதல் வாக்குத்தத்தமாக வாசிங்க. உனக்கும்
ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். கையெழுத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் முதலாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். ஏதேன் தோட்டத்திலே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, தன்னால் உருவாக்கி படைத்த மக்களுக்கு ஆண்டவர் காட்சியளித்து சொல்லுகின்றார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை அவள் உண்டாக்குவேன். வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். கலாத்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, காலம் நிறைவேறின பிறகு, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து உதயமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக ஸ்திரீயின் வித்தாக கன்னி அன்னை மரியாள் வயிற்றிலே ஆண்டவர் உற்பவித்தார். புருஷ சம்பந்தம் இல்லாத நிலையான நீடிய ஒரு உறவு பெற்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கொரிந்திய திருச்சபை மக்களுக்கு எழுதுகிறார், முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தான், இரண்டாம் மனிதனாகிய ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் பாவத்தின் விமோச்சனமாக வந்தார் என்று சொல்லி கையை தட்டுங்க அல்லேலூயா. முதல் மனிதன் ஆதாம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டான். ஆண் பெண் என்ற உறவு சம்பந்தம் இல்லாமல் படைக்கப்பட்டான். இரண்டாம் மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாம்பத்திய உறவில்லாமல் தூய ஆவினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறந்தார். கையை தட்டுகளை மேலே ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிறப்பு ஒரு அற்புதம், ஆண்டவருடைய இறப்பு ஒரு அற்புதம், ஆண்டவருடைய மரணம் ஒரு அற்புதம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு அற்புதம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அதுவும் ஒரு அற்புதமே. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே இப்படி அற்புதங்களை கொண்ட ஒரு மகா தெய்வம், வேதம் சொல்லுகிறது மகா தேவன். அவர் முதலானவர், முடிவானவர். ஏசியா தீர்க்கன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஏசியா தீர்க்கன், புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்களை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே சுவிசேஷ புத்தகமாக விளங்குகிறது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே முதல் புஸ்தகமாக ஏசாயா தீர்க்கன் எழுதுகின்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து எழுதுகின்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கன்னி மரியாள் வயிற்றிலே பிறப்பார் என்பதையும் அவர் அங்கே பதிவு செய்கின்றார். வாசிங்க 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். எல்லாரும் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தைங்க. ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்று சொல்லப்படவில்லை, ஒரு கன்னிகை. ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஆண்டவர் கிரியை செய்கின்றார், ஆவியானவர் கிரியை செய்கின்றார். சொல்லுங்க அல்லேலூயா. இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கின்ற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை யாராவது வாசிங்க. இந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலாக நாம் இங்கே பார்க்கின்றோம். வாசிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நல்லா பாருங்க எல்லாரும், இந்த போர்டு பாருங்க, டிவி பாருங்க. இங்க டிவி பாருங்க, டிவியில பொம்மைங்களை பார்க்க சொல்ல வசனத்தை பார்க்க சொல்றேன். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. பாவத்தில் நிவர்த்தி செய்வதற்கு கோழி, ஆடு, மாடு, கழுத, குதிரை, நரபலி, எந்த பலி கொடுத்தாலும் ஒரு மனிதனுடைய பாவத்தை ரட்சிக்க முடியாது.
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டுமானால் பரிசுத்தமான பலி இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட வேண்டும். கையை தட்டுங்க, அல்லேலூயா. பழுதற்ற பலியாக, பழுதற்ற ஆடாக ஆண்டவரை இந்த பூமிக்கு நம்முடைய பிதாவாகி தேவன் அனுப்பி கொடுத்தார். 365 நாட்களும் எத்தனை பூஜைகள், எத்தனை தோஷங்கள் நிவர்த்தி. என்னென்ன தோஷம் நமக்கு தெரியும்? செவ்வாய் தோஷம் தெரியாதா உங்களுக்கெல்லாம்? ராணியம்மா, நாகதோஷம். ஒவ்வொரு தோஷத்துக்கும் ஒரு பரிகாரம். 10வது வருஷத்துல கிறிஸ்தவ வீட படிகார கல்ல முன்னால கட்டுவான். கல்யாண காடு போட்டு அந்த காடில் மஞ்சா தேய்ப்பான். மஞ்சா துண்டு போட்டு வெளியே போவான். ஏன்னா சாப நிவர்த்தி ஆகுதான். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் சாப நிவர்த்தி. இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் பாவ நிவர்த்தி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் மட்டும் முக்தி, விடுதலை. பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கும்படியாக, சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே கண்ணியின் அவதாரமாக அவதரித்தார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்தை 2ஆக ஆண்டவர் பிரித்தார். ஒவ்வொருத்தரும் அவர் அமெரிக்கனா இருக்கட்டும், பிரிட்டிஷ்காரா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், ஆஸ்திரேலியனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் முன்னால நம்முடைய பிறந்த நாட்கள் சொல்லும்போது, நம்முடைய பிறந்த நாட்கள் நினைவுக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து இவர் பிறந்திருக்கிறார் என்ற வார்த்தை நம்முடைய டேட் ஆஃப் பர்த் ரெக்கார்டு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்தாங்க, யாருக்கும் டேட் ஆஃப் பர்த் ரெக்கார்டு பதிவு பண்ண முடியாதுங்க. இயேசு முன்ன வச்சு தான் நம்ம டேட் ஆஃப் பர்த் பதிவாகும். நிறைய பேருக்கு விளங்கல. பிறந்தநாள் கொண்டாடுறீங்களா? நம்முடைய ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்தும் டேட்டா என்ட்ரி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் உலக சரித்திரத்தை ஆண்டவர் 2ஆக கிழித்தார். இந்த உலகத்திலே பிறக்கிற எந்த குடிமகனாகினும் ஆண்டவர் பிறப்பதற்கு முன் சரித்திர நாயகனாக இயேசு கிறிஸ்துவானவர் சரித்திரம் படைக்க இந்த உலகத்திலே பிறந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவிதமாகவே செயல்படுகின்றார். யோசித்து பாருங்க, இன்றைக்கு நாம் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கின்றோமோ, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோமோ, அன்றை முதற்கொண்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கின்றார். வாழ்க்கையில் கூட 2ஆ பிரிக்கப்படுது பாருங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சண்டைக்காரியா இருந்தேன், சபிக்கிறவளா இருந்தேன், எங்க வீட்டுக்காரன் அடிக்கிறவளா இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள பொழுது குடிக்காரனா இருந்தேன், பொல்லாதவனா இருந்தேன், மோசமானவனா இருந்தேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாம் புதிதாயின, பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கின்றான், புது படைப்பாயிருக்கின்றான். பழையவள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை புதுமையாக்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பூமிக்கு இறைவனுக்கும் மனிதனுக்கும் அருந்து போன துண்டிக்கப்பட்ட உறவை புதுப்பிப்பதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அவரோடு கூட இணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டான். ஆனபடினாலே ஆண்டவர் ஆதாம் ஏவாள் தவறவிட்ட மதிப்பை, அந்தஸ்தை, கண்ணியத்தை, கௌரவத்தை, இழப்பை ஈடுகட்டுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு 2ஆம் ஆதாமாக உதயமானார்.
அவர் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய சமூகத்திலும் வாழ ஆசைப்படுகின்றார். மீகா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது நிறைவேறலாக இங்கே பார்க்கின்றோம். ஆதியாகமத்திலே வாசித்தோம், ஏசியா புஸ்தகத்திலே வாசித்தோம். 3வதாக மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது. ஒருத்தர் வாசிங்க. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும், நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தும், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் உடையது. ஹல்லேலூயா. என்னைக்கு ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வெளியமிச்சாரோ அன்னைக்கே அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த ஜனத்தை ரட்சிப்பதற்கு, மீட்பதற்கு, விடுவிப்பதற்கு என்னை தவிர ஒருவராலும் முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக புறப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்ற செய்தியை அங்கே மீகா பதிவு செய்கின்றார். 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் பெத்லகேம் என்னும் சிற்றூரிலே, குக்கிராமத்திலே, சின்ன ஊரிலே பிறப்பார் என்பதை அங்கே பதிவு செய்கின்றார். இது ஒரு மனித சக்தியினால் உருவாயிருக்க முடியுமா? மனிதனுடைய யுக்தியினால் உருவாயிருக்க முடியுமா? இல்லைங்க. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் இடத்தையும் அங்கே பதிவு செய்கின்றார். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4வதாக ஒரு சத்தியத்தை, சரித்திரத்தை நாம் பார்க்கின்றோம். இங்கே பீலேயாம் என்கிறதான ஒரு மனிதன், தேவ மனிதன் சொல்லுகின்றான். வாசிங்க. சபையார் வாக்குத்தத்தம் பண்ணின சீன் வனாந்தரத்திலே, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம், அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. கையை தூக்கி சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் இயேசு யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து ராஜரீகம், ராஜபாரம், ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவான ஒரு ஆட்சி புரிவோராக எழும்புவார். எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் விடுவெள்ளி நட்சத்திரமாக நம்முடைய உள்ளங்களிலே பிறப்பார் என்ற செய்தி பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்கின்றார். இந்த வசனத்தை வாசிக்குமா? ஏசாயா பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும், சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆளுமையை குறித்து, அவருடைய அபிஷேகத்தை குறித்து, அவர் எப்படிப்பட்டவர் என்ற குணங்களை குறித்து திட்டம் தெளிவுமாக ஏசியா தீர்க்கன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்கின்றார். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தேவதூதன் மூலமாக மேய்ப்பர்களுக்கு தோன்றினார். அல்லேலூயா. தேவதூதன் தோன்றினான். மேய்ப்பர்கள் அண்டையிலே வந்து அவர்களை சுற்றிலும் தேவனுடைய மகிமை பிரகாசித்தது. அல்லேலூயா. நாம் ஆண்டுடைய பிள்ளைகளானால் நம்மை சுற்றிலும் தேவனுடைய மகிமை இருக்கும். அல்லேலூயா. அந்த மகிமை எவராலும் மேற்கொள்ள முடியாது. மேய்ப்பர்களை சுற்றிலும் தேவ மகிமை காணப்பட்டது. பிரியமானுள்ளே, முதல் கிறிஸ்மஸ், இந்த ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே
பெத்லகேம் தாவீதின் ஊர் என்று அறிக்கை பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை முன்னணியிலே சுற்றிருக்க காண்பீர்கள் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. ஏன் ஆண்டவர் முதல்ல மேய்ப்பர்களை தரிசனமானார்? கொஞ்சம் யோசிங்க. தேவதூதன் ஏன் மேய்ப்பர்களுக்கு தரிசனமானார்? ஃபஸ்ட்டு முதல் கிறிஸ்மஸ் மேய்ப்பர்களுக்கு தான் தேவதூதன் போய் சொல்கிறார் இந்த இயேசு பிறப்பார் என்ற செய்தியை. ஏன் சொன்னார்? பாத்தில் பார்த்து கேளுங்க, ஏன் சொன்னார் கேளுங்க. தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க ஊர் ஊராக போய் சொல்லுவாங்க. அருமையான வார்த்தை, ஊர் ஊராக சொல்லக்கூடியவங்க, ஊர் ஊராக பிரயாணம் பண்ணக்கூடியவங்க. அப்புறம் ஏசப்பா எளிமையானவர்கள், எளிமையானவர்களை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்பானவர்களே, மேய்ப்பர்கள் பார்வோன் தேசத்திலே ஒடுக்கப்பட்டார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள், காசுக்கு விற்கப்பட்டார்கள், தரம் குறைந்த மனிதராக கருதப்பட்டார்கள். அவர்களை ஒரு பொருட்டென்றே அவர்கள் மதிக்கவில்லை. ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், ஓரம் கட்டப்பட்ட ஜனங்கள், தாழ்த்தப்பட்ட ஜனங்கள், சமூக அந்தஸ்தை இழந்தவர்கள். இவருக்கு தான் இயேசு முதல்ல தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. ஏன்? அவர்கள் தரத்தை உயர்த்துவதற்காக, அவர்களை மேன்மைப்படுத்துவதற்காக. நம்ம எத்தனை பேர் பெரிய வசதி படைத்தல் வந்திருக்கிறோம், கனவான்கள் வடிந்திருக்கிறோம், எத்தனை பேர் PhD படித்த டாக்டர்ஸ்க்கு வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இயேசு வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்திருக்காரியா? சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இயேசு வந்து நம்ம வாழ்க்கையை உயர்த்திருக்கார், ஆசீர்வதித்திருக்கார், மேன்மைப்படுத்திருக்கார். நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர். அவர் வந்ததனால் வந்த மேன்மை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததனால் வந்த மேன்மை. அன்பானவர்களே, தாழ்த்தப்பட்ட மக்களை உயர்த்தும்படிக்காக, மேன்மைப்படுத்தும்படிக்காக ஆண்டவர் தன்னுடைய தரிசனத்தை முதல் மேய்ப்பர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அவருடைய மகிமை பிரகாசித்தது என்று சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையாயிருந்தது. சகரியாவுக்கு காட்சி அளிக்கின்றார். தூதன் அவர்களை பார்த்து சொல்கின்றார், பயப்படாதே. மேய்ப்பர்களை பார்த்து காட்சி அளிக்கும் போது சொல்கின்றார், பயப்படாதே. அல்லேலூயா. அன்னை மரியாதை சந்திக்கின்றார். அவர்களை சந்திக்கும் போது, கிருபை பெற்றவளே வாழ். சொல்லுங்க பார்க்கலாம். நான் கிருபை பெற்றுக்கிறேன், நான் வாழ்வேன், யார் என்ன சொன்னாலும் நான் நல்லா வாழ்ந்து சுகமாக இருப்பேன். சாவுன்னு சொல்கிறாங்களா? நான் சாவ மாட்டேன், வாழ்வேன். அல்லேலூயா. சாவை வாழ்வாக மாற்றுகிற ஆண்டவர் நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்மஸ்ங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சாவை வாழ்வாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றாள். அச்சப்படுகின்றாள். மரியாளவர்களே, நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் ஆண்டவருடைய கிருபை பெற்றவள் என்ற ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு நிமித்தம் ஒவ்வொருவருக்கும் the special grace is given to you, given to us. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிமித்தம் நம் ஒவ்வொருவருக்கும், மரியாளை போன்ற எத்தனையோ கன்னியர்கள் பெத்லகேமிலே வாழ்ந்தாங்க, இருந்தாங்க. ஏன் மரியாளை மட்டும் ஆண்டவர் செலக்ட் பண்ணணும்? என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டு எங்களை நிற்க வைக்கிறீங்க? சீக்கிரமாக முடிச்சா போவோம்னு நினச்சிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம், ஏன் மரியாளுக்கு ஆண்டவர் காட்சி அளித்து அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணாங்க? மரியாள் தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை வைராக்கியமாக்கி கொண்டிருந்தாள், அர்ப்பணிக்கப்பட்டிருந்தாள், ஆண்டுடைய வருகை குறித்து கேள்விப்பட்டிருந்தாள். இந்த ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில் பிறக்கக்கூடாது, இந்த ஆண்டவர் ஏன் என் வழியாக வரக்கூடாது என்பதை ஆண்டவருக்காக தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தங்களையும் ஒருமுகப்படுத்தியிருந்தாள். ஆண்டவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தாயாக இருந்தார்கள். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்குறீங்க? சொல்லுங்க. என் ஆவி, ஆத்ம, சரீரம்
என் ஆண்டவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. வாழ்வது உமக்காக ஐயா, வாழ்வது உமக்காக. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு முறைதான், இன்னொரு முறை வராது. வரக்கூடிய புது விதமான கொரோனா நம்மளை எங்கே கொண்டு போகும்னு தெரியாது. ஆனால் நான் வாழ்ந்து சுகமாக இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்துக்கும் ஆண்டவர் என்னை விலக்கி காப்பதற்காக என் வாழ்க்கையில் வர விரும்புகின்றார். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தாயாக வானசாஸ்திரிகள் கிழக்கிலே உதிந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த நட்சத்திரமானது குழந்தை இருக்கும் இடம் மட்டும் கொண்டு வந்து அவர்களை வழிகாட்டியது. ஆண்டவர் நமக்கு வழிகாட்டும்படியாக வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. வாழ்வு கொடுக்க வந்த ஆண்டவர் நமக்கு வழிகாட்டும்படியாக வந்திருக்கின்றார். மேய்ப்பர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதிருங்கள். நம்முடைய பயத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவதற்காக வந்தார். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே. 43ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உன் வலது கரம் பிடித்து நான் உன்னை நடத்துவேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீர்களில் கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். உன்னை படைத்த படைப்பாளன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்கின்றார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோசுவாவை பார்த்து ஆண்டவர் அன்றைக்கு சொன்னார், மகனே, மோசே இல்லை என்ற அச்சம் பயம் உனக்கு உண்டா? பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருப்பதற்காக இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கின்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய கிறிஸ்மஸ் நாளில் புத்தாடை அணிவதும், கேக்கு சாப்பிடுவதும், பிரியாணி சாப்பிடுவதும், இது மட்டும் நமக்கு, இவைகள் தேவையில்லைன்னு நாம் சொல்லக்கூடாது. இவைகள் நமக்கு தேவை. ஆனால் இவைகள் மட்டும் நமக்கு போதுமானவைகள் அல்ல. இவைகளை பார்க்கிலும் அதிகமானது மேய்ப்பர்கள் ஆண்டவரை கண்டபோது, ஆண்டவர் செய்தியை அறிவிப்பை கேள்விப்பட்ட போது இந்த நற்செய்தி அனைவருக்கும் அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. டுடே அவர் அப்ளிகேஷன் டு அஸ், நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு திட்டம், நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்களும் சென்று பிறருக்கு இந்த நற்செய்தி அறிவியுங்கள். சாஸ்திரிகள் பொன், வெள்ளைப்போலம், தூபவர்க்கம் 3 அவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் 3 நினைவு கூறு பண்ணும்படியாக கொண்டு வந்து படைத்து தாழ விழுந்து குழந்தையாகி இயேசுவை பணிந்து கொண்டார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை பணிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உங்களையே நீங்கள் அவருக்கு காணிக்கையாக கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்கிட்ட காணிக்கை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னையே நான் காணிக்கையாக கொடுத்துறேன் ஆண்டவர், சொல்ல முடியுமா? அதெல்லாம் முடியாது. என்னையை போய் அவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? நான் ஏற்கனவே இன்னொருத்தர் கொடுத்துட்டேனே. இல்லைங்க, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஆண்டவருடைய பிறப்பு ஒரு ஆராதனை நாளாக, ஆராதனை மகிமையாக நடக்கிறது. வேதம் சொல்லுகிற 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், விண்ணகத்திலே தூதர்கள் தோன்றினார்கள், அவர்கள் ஆண்டவரை ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. ஒரு நாள்ல எத்தனை மலைக்கு தேடி போயிருக்கேன் ஆண்டவரே, எத்தனை நதிகளுக்கு நான் தேடி போயிருக்கேன் ஆண்டவரே, எத்தனை குளங்களுக்கு நான் தேடி போயிருக்கிறேன் ஆண்டவரே. மதங்கள் இறைவனை தேடும்படியான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கற்றுக் கொடுக்கிறது. மக்கள் இறைவனை தேடி ஊர் ஊரா, தெரு தெருவா, கோவில் கோவிலாக, மலை மலைகளாக, நதி நதிகளாக தேடுகிறார்கள்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நீ இருக்கின்ற இடத்தை தேடி அவர் வந்திருக்கின்றார். சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மாட்டு தொழுவத்திலே அவருக்கு இடம் உண்டாக்கப்பட்டது. எத்தனை பேர் எல்லாம் கடத்தன பாருங்க. சத்திரத்தில் இடம் இல்லை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் மனசில் இடம் இருக்குது ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஆராதிக்க வந்திருக்கிற கண்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் உள்ளத்தில் ஆண்டவருக்கு இடம் உண்டா? உங்கள் குடும்பத்தில் ஆண்டவருக்கு இடம் உண்டா? லீதியாளின் உள்ளத்தை ஆண்டவர் திறந்தாள். உங்கள் உள்ளம் இயேசுக்கு சொந்தமானது. சகேவின் உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார், உள்ளம் சொந்தமானது. பிரியமானவர்களே, சவுலின் ஆகிய பவுலின் உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார், அவர் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானது. ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஒப்பு கொடுத்தான். இன்றைய கிறிஸ்மஸ் ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்மஸாக மாறட்டும். ஆண்டவரே, என் உள்ளமுக்கு சொந்த ஆண்டவரே. ஆண்டவரே, என் இல்லமுக்கு சொந்த ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை பறைசாற்றுவேன், என்னை காணிக்கையாக ஒப்பு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் தினசரி உமக்கு நான் ஆராதனை செய்வேன் ஆண்டவரே. உம்மை தொழுது கொள்வேன் ஆண்டவரே. தூதர்களோடு கூட ஆண்டவரே நான் பாடி ஆடி ஆண்டவரை பணிந்து கொள்வேன் ஆண்டவரே. நாளிலே ஆண்டவருக்கென்ற வாழ்க்கை நாம் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவார், சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார். ஆரோக்கியம் உள்ள மக்களாக நாம் வாழ முடியும். இந்த நல்ல நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பிதாவே, உம்முடைய திருநாமத்துக்கு நன்றி சொல்கின்றோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பிறந்த நாள். விசேஷித்த நாமமுடையமாய் பிறந்த காய் ஸ்தோத்திரிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம், உம்முடைய திருசமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசீர்வாதமும் அனைவரோடும் நம்மை சார்ந்திருக்கிற நம்முடைய உடன்பிறப்புகள் உறவுகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் வைத்திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். தேங்க்யூ. நமக்கு 31ஆம் தேதி இரவு வாட்ச் நைட் சர்வீஸ். பழைய வருடம் புதிய வருட ஆராதனை உண்டு. காலையில் நமக்கு இங்கே ஆராதனை இருக்காது. அப்படினாலே 10 மணிலிருந்து 2 மணி வரையில் நமக்கு இங்கே ஆராதனை உண்டு. வராதவர்களுக்கும் நீங்கள் அறிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 10 to 2 we will have a old and new year service. ஜெபித்துக் கொள்ளுங்கள், பங்கு பெறுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.